தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ள தொகுதியாக மாறியுள்ளது சென்னை ஆர்கே நகர் தொகுதி. 2026இல் இந்த தொகுதியை லைம்லைட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆர்கே நகர் தமிழக அரசியலின் தனித்து பார்க்க வைக்கும் தொகுதி. 1977இல் அதிமுகவின் ஐசரி வேலன் களமிறங்கியது முதல் திமுகவின் சர்க்குண பாண்டியன், அதிமுகவின் மதுசூதனன், PK சேகர் பாபு என தமிழகம் நன்கு அறிந்த பல அரசியல்வாதிகளை உருவாக்கிய தொகுதிதான் இந்த ஆர்கே நகர். இதில் உச்சமாக 2015 இடைத்தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் என இருமுறை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக களத்தில் இறங்கியதால் இந்த ஆர்கே நகர் தொகுதி தேசிய கவனம் பெற்றது. 2017இல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக இந்த தொகுதியில் களமிறங்கிய TTV தினகரன் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு வெற்றி பெற்று இந்திய அரசியலுக்கு பெருமூச்சு வர வைத்த தொகுதியாக உருவெடுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட இந்த ஆர்கே நகர் தொகுதி தற்போது நட்சத்திர தொகுதியாக பரிணமித்துள்ளது. மரிய வில்சன் என்பவர்தான் இதற்கு காரணம். யார் இந்த மரிய வில்சன்? தமிழக அரசியலில் நம்பர் 1 VIP-யாக அறியப்படும் JPR குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் N. மரிய வில்சன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் கைகோர்த்து ஆர்கே நகரில் களம் இறங்கியுள்ளார். ஆர்கே நகர் திரு டாக்டர் N. மரிய வில்சன் நிர்வாக குழு உறுப்பினர். புகழ்பெற்ற JPR குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் தான் டாக்டர் N. மரிய வில்சன். இவரை வெறும் ஒரு தொழிலதிபராக மட்டும் பார்த்துவிட முடியாது. பிடெக், MBA முடித்துவிட்டு மேலாண்மையில் முனைவர் பட்டம் பெற்றவர். 2003இல் ஒரு சிறு பள்ளியில் தன் பயணத்தை தொடங்கி இன்று ஆசியாவிலேயே முதன்முறையாக IBM கிளவுட் லேபை ஒரு கல்லூரிக்குள் கொண்டு வந்த தொழில்நுட்ப காதலர் என்று கூட இவரை குறிப்பிடலாம். இவர் ஒரு சிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரராகவும் களம் கண்டவர். விளையாட்டு ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது என்று நம்பும் இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கூடைப்பந்து சங்க தலைவராகவும் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார். நூற்றுக்கணக்கான தொகுதிகள் இருக்க ஏன் ஆர்கே நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்தார் மரிய வில்சன் என்று தேடி பார்த்தால் இந்த தேர்வுக்கு பின்னால் ஒரு சென்டிமெண்ட் வரலாறு இருக்கிறது. கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வந்து MGRின் நிழலாக தன் அரசியல் வாழ்வை மறைந்த JPR தொடங்கிய இடமே ஆர்கே நகர் தான். JPR குடும்பத்திற்கு இந்த தொகுதி ஒரு மண் அல்ல, அது அவர்களின் வீடு என்கிறார். அதாவது தன் மாமனார் எங்கு தொடங்கினாரோ அங்கிருந்தே தானும் தன் மக்கள் பணியை தொடங்குகிறேன் என உணர்ச்சி பொங்க பேசுகிறார் டாக்டர் N. மரிய வில்சன். பாரம்பரிய கட்சிகளை தவிர்த்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்க காரணமே பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தலைவர் விஜய் கூறிய இந்த ஒரு சமத்துவ கொள்கைதான் இவரை ஈர்த்திருக்கிறது. தற்போது தாவேக சார்பில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக களம் காணும் இவர் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதம் 5000 நிதி உதவி மற்றும் இலவச கல்வி என தன் மனிதாபிமானத்தை செயலால் நிரூபித்து காட்டியவர். மேலும் தான் அரசியல் களமாடவிருக்கும் ஆர்கே நகர் தொகுதி மக்களின் குறைகளை அறிந்து 18 அம்ச திட்டங்களை வகுத்துள்ளார். ஆண்டுதோறும் 100 மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான முழு உதவி, மழைக்கால வெள்ள தடுப்பு பணிகளுக்கு நிரந்தர தீர்வு, அரசு வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை, ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 25 திருமணங்களை முன்னிறுத்தி நடத்தி வைப்பது போன்ற ஒரு நீண்ட பட்டியலை திட்டமிட்டு வைத்துள்ளார். கல்வியாளராக பலரின் வாழ்க்கையை மாற்றிய டாக்டர் N. மரிய வில்சன் இப்போது மக்கள் பிரதிநிதியாக புதிய வரலாறு படைப்பாரா? JPRின் பாரம்பரியம், விஜயின் கொள்கை, சொந்த உழைப்பு, இந்த மூன்றும் இணைந்து ஆர்கே நகரில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.